தூய ஆவியாரின் ஆண்டிற்கான வாழ்வுதயத்தினால் வெளியிடப்படும் தூய ஆவியின் கனிகளில் ஒன்றான அமைதியை பற்றிய சிந்தனை. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, தூய ஆவியானவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இவ்வாண்டிலே கரிட்டாஸ் வாழ்வுதய சமூகப்பணி நிலையத்திலிருந்து இந்த மாதத்திற்கான சிந்தனையாக பரிசுத்த ஆவியின் கனிகளில் ஒன்றான அமைதியை பற்றிய ஒரு சிறிய சிந்தனையை உங்களோடு பகிர்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அமைதி என்பது கடவுள் நமக்கு தந்த அரிய கொடை. இறைவனுடன் உள்ள ஆழமான உறவிலிருந்து பிறக்கும் உள்மன நிம்மதியே உண்மையான அமைதி ஆகும். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என் அமைதியை அளிக்கின்றேன் என்று கூறி உலகம் தர முடியாத அமைதியை நமக்கு தருவதாக வாக்குறுதி அளித்தார். அவரின் அன்பும் மன்னிப்பும் நம் உள்ளங்களில் நிலைபெறும் போது உண்மையான அமைதி மலர்கிறது. கத்தோலிக்க வாழ்க்கையில் அமைதி என்பது பிறருடன் நல்லுறவை வளர்ப்பதில் வெளிப்படுகின்றது. மன்னிப்பு, பொறுமை, தாழ்மை ஆகிய பண்புகள் அமைதியின் அடித்தளமாக விளங்குகின்றன. குடும்பங்களிலும் சமூகத்திலும் திரு அவையிலும் ஒற்றுமையுடன் வாழும் போது நாம் கடவுளின் அமைதியை உலகிற்கு எடுத்துச் செல்பவர்களாக மாறுகின்றோம். பகைமையையும் வெறுப்பையும் விட்டு விலகி அன்பின் வழியில் நடப்பதே கிறிஸ்தவ அமைதியின் அடையாளம் ஆகும். சிலுவையின் பாதையில் நடந்த இயேசுவின் வாழ்க்கை துன்பத்திற்கு இடையிலும் அமைதி பெற முடியும் என்பதற்கான சிறந்த எடுத்துக்காட்டாகும். ஆகவே நாம் பெற்ற அமைதியை நம் வாழ்வின் வழியாக பிறருடன் பகிர அழைக்கப்படுகின்றோம். குடும்பங்களில் சமாதானத்தை விதைப்பதும் சமூகத்தில் ஒற்றுமையை வளர்ப்பதும் திரு அவையில் அன்பை வலுப்படுத்துவதும் நம் கடமையாகும். எனவே இதை மனதில் இருத்தி எம் வாழ்வை தூய ஆவியானவருக்கு உகந்த வாழ்வாக வாழ தூய ஆவிக்கென அர்ப்பணிக்கப்பட்ட இவ்வாண்டிலே குடும்ப வாழ்விலும் சமூக வாழ்விலும் பணி வாழ்விலும் கிறிஸ்தவ வாழ்வின் முதிர்ச்சியை நோக்கி பயணிப்போமாக. என் ஆன்மாவின்